அன்பர்களே, இன்று வெள்ளிக்கிழமை பௌர்ணமி. மணப்பாறை மாரியம்மன் கோவிலுக்கு செல்கிறோம். மணப்பாறை ஊரில் இருக்கும் இந்த திருக்கோவில் மிகச்சிறந்த அம்மன் தலமாகும். மணப்பாறை நகரம் வணிகத்திற்கும் முறுக்கிற்கும் மாடுகளுக்கும் பெயர் பெற்ற நகரம். மணப்பாறையில் மையப்பகுதியில் சுமார் 600 ஆண்டுகளுக்கு மேல் கோவில் கொண்டு தம்மை வணங்கும் அடியார்களுக்கு இன்னல்கள் போக்கி நோய்களை அகற்றி எல்லா வரங்களும் வழங்கி காத்து வருபவள் இந்த மணவை மாரியம்மன். அக்காலத்தில் மணல் பாறையின் மையப்பகுதியில் அழகிய வேப்பமரம் ஒன்றை சுற்றி மூங்கில் மரங்கள் புதராய் வளர்ந்து ஓங்கி நின்றன. ஒருவர் மூங்கில் மரம் ஒன்றை வெட்ட முனைந்த போது வெட்டறிவாளின் முனை வேப்ப மரத்தின் அடியில் பட்டது. அதில் இயற்கையிலேயே தோன்றியிருந்த புனித கல்லிலிருந்து குருதி பீரிட்டது. இது கண்டு வெட்டியவர் பயந்து போய் ஊராரை அழைத்தார். ஊராரும் ஒருங்கே திரண்டு குருதி கண்டு பயபக்தியோடு வணங்கினார்கள். கூட்டத்தில் ஒருவருக்கு அருள் வந்து தான் மகமாயி என்றும் இந்த வேம்பின் அடியில் நீண்ட நெடுங்காலமாக குடிகொண்டிருப்பதாக கூறி தனக்கு ஊரார் ஒன்று கூடி ஆலயம் எடுத்து வணங்கி வந்தால் நகரை காத்து அருள் பாலிப்பதாக கூறினார். அதன்படி ஊரார் மாரியன்னைக்கு ஆலயம் எழுப்பினார்கள். அந்த புனித கல் இன்றும் அன்னையின் ஆலயத்தை அழகு செய்கிறது. சிலை வடிவில் திருக்கோலம் பூண்ட மாரியம்மனுக்கு காட்டும் தீபாராதனைகள் முதலில் அந்த புனித கல்லிற்கே காட்டப்படும். இந்த மாரியம்மனை கண்ணபுரத்தாள் சமயபுரம் மாரியம்மனின் சகோதரி என போற்றி மகிழ்கிறார்கள். கை கொடுக்கும் மாறி, கண்கண்ட மாறி, அம்மையை நீக்கும் முத்துமாறி, கண்ணளிக்கும் மாறி என்றும் போற்றி வணங்கி மகிழ்கிறார்கள். இவளை வேண்டி வணங்கி செல்லுகின்ற காரியங்கள் யாவும் எளிதில் கைகூடிடும். திருமணப்பேறு வேண்டி மாரியம்மனுக்கு மஞ்சள் கயிறு வாங்கி வேப்ப மரத்தில் கட்டி வழிபட்டால் திருமணப்பேறு நிச்சயம். மரத்தில் வளையல் கட்டி வழிபட்டால் மகப்பேறு நிச்சயம். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் இங்கு அலைமோதும். தமிழ் வருடப்பிறப்பு நாளில் திருவிளக்கு பூஜை, சித்திரை 2ஆம் நாள் பால்குடம், நவராத்திரி போன்றவை இங்கு விழா நாட்கள். தேவியின் அருள் வேண்டி ஆயிரக்கணக்கான பேர் பால்குடம் எடுத்து வழிபடுகின்றனர். கரும்பு தோட்டில் 1000 கண் பானை, ஒரு வாரம் அக்னி சட்டி முதலிய எடுத்து நேர்த்திக்கடன் செய்கிறார்கள். விநாயகர் நவகிரக சன்னதிகளும் இங்கு உள்ளன. 3 நிலை ராஜகோபுரமும் உள்ளது. மாரியை தரும் மாரியம்மனை மணப்பாறை சென்று வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. சீதளத்வே ஜெகன்மாதா, சீதளத்வே ஜெகத்பிதா, சீதளத்வே ஜெகத்தாத்ரி, சீதலாயை நமோ நமஹ. ஓம் சக்தி பராசக்தி.